அடுத்த கேட்டகரி ஜாண்டிஸ் மஞ்சள் காமாலை. அதுக்கு அடுத்த கேட்டகரி ஸ்க்ரீனிங் டெஸ்ட். இது ரெண்டும் கிட்டத்தட்ட ஒரே டைம்ல சொல்கிறது நல்லது. அதாவது ஜாண்டிஸ்ங்கிறது பிறந்த குழந்தைங்களுக்கு உடனே வருது, என்ன வியாதியா அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் வந்துடும். ஆக்சுவலாக இது ஒரு வியாதி கிடையாது, இது ஒரு நார்மல் ப்ராசஸ். எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா, நம்ம கையில் தோல் உரியுறது பார்த்துருப்போம், குழந்தைக்கு இதே மாதிரி தோல் உரியுறதை பார்த்துருப்போம். தோல் உரியுறது என்ன சயின்டிஃபிக் மீனிங் நமக்கு சொல்லுது அப்படின்னா, தோலில் இருக்கக்கூடிய வயசான செல்கள் எல்லாம் வெளியில் வந்துருச்சு, புது செல் ரீப்ளேஸ் பண்ணிடுச்சுன்னா. ஸோ தேவையில்லாத வயசான செல் எல்லாம் வெளியில் போயிடும், புது செல் ரீப்ளேஸ் ஆகும். இதே மாதிரி உடம்புக்குள்ளார எல்லா உறுப்புகளும் செல்களால் ஆனது. ஒவ்வொரு உறுப்புகளில் இருக்கக்கூடிய செல்களும் வயசானதுக்கப்புறம் ரீப்ளேஸ் ஆகிடும். ஸோ அதில் ரத்தத்தில் ரெட் பிளட் செல்னு ஒரு செல் இருக்கும், ரத்த சிவப்பணுக்கள். அந்த சிவப்பணுக்கள் அதோட வயசு முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு மண்ணீரலுக்கு போயிடும், மண்ணீரல் அதை உடைச்சிடும், வயசான ரத்த சிவப்பணுக்களை உடைச்சிடும். ஸோ அதுக்கு பதிலாக புது ரத்த சிவப்பணுக்கள் ஃபார்ம் ஆகும். உடஞ்ச ரத்த சிவப்பணுக்களோட கடைசி கசிவு தான் மஞ்சள் காமாலை. இந்த மஞ்சள் காமாலையை என்ன பண்ணும், அந்த பிக்மெண்ட்டை கல்லீரல் எடுத்துக்கும். கல்லீரல் எடுத்து சுத்திகரித்து கீழே இறக்கும், யூரின் மோஷன் வழியே நம்ம வெளியில் இறக்கும். இது நமக்கு ரெகுலராக நடக்கக்கூடிய ஒரு சேஞ்ச். ஸோ வயசான செல் உடையுது, உடஞ்சதோட கசிவு மஞ்சள் காமாலை பிக்மெண்ட் அதை யூரின் எடுக்கிறது, சுத்திகரிக்குது, யூரின் மோஷன் வழியாக இருக்குது, வெளியில் போயிடுது. நமக்கு உடம்புல ஜாண்டிஸ் தேங்காது. நமக்கு எப்போ ஜாண்டிஸ் தேங்கும், லிவர் இந்த வேலையை செய்ய முடியல, ஈரல் எடுத்து சுத்திகரித்து கீழே இறக்க முடியல அப்படின்னா உடஞ்ச செல்கள்லாம் உடம்புலேயே அக்யூமுலேட் ஆகும். அது எங்கே போய் தேங்குறதுன்னு தெரியாமல் நமக்கு கண்ணில் தெரியும், நமக்கு மஞ்சள் காமாலையாக தெரியும். குழந்தைங்களுக்கும் இதே மெக்கானிசம் தான். பட் லிவரில் நமக்குன்னா லிவரில் இன்ஃபெக்ஷன் கிருமி வந்துருச்சு அப்படின்னா இது மாதிரி வரும், இன்ஃபெக்ஷன் செட்டில் ஆகி அது கிளியர் ஆகும். அதே மாதிரி குழந்தைங்களுக்கு எப்படி வருது அப்படின்னா, லிவரில் இன்ஃபெக்ஷனால ஜாண்டிஸ் வர்றது கிடையாது. லிவரோட நார்மல் வேலை எடுத்து சுத்திகரித்து கீழே இறக்கிறது முதல் 5 நாளைக்கு செய்ய தெரியாது. லிவர் கொஞ்சம் இம்மெச்சூர் ஆகும். எக்ஸாம்பிள், குழந்தையோட கை கால் நல்லா இருக்கு, இருந்தாலும் ஓட முடியுமா அப்படின்னா ஓட முடியாது, நிற்க முடியுமா நிற்க முடியாது. நாளாக அந்த ஏஜ் வரையில தான் மெச்சூரிட்டி வரும். அதே மாதிரி லிவருக்கான மெச்சூரிட்டி ஒரு 5 நாளுக்கு அப்புறம் தான் வரும். அது வந்ததுக்கப்புறம் அதை எடுத்து சுத்திகரித்து கீழே யூரின் மோஷன் வழியே இறக்கும். ஸோ இதை முதல் 5 நாளைக்கு செய்ய தெரியாதனால 2வது நாள்லேருந்து உடைய ஆரம்பிக்கும். முதல் நாளே உடஞ்சி நிறைய தேங்கிச்சுன்னா அது பிரச்சனை, அது சீரியஸான ஜாண்டிஸ். அப்படின்னா ரத்தம் கூட மாத்திர அளவுக்கு தேவைப்படும். யூஸ்வலாக 2வது நாள் ஆரம்பிக்கும். 2வது நாள் உடஞ்சதுக்குள்ள 3வது நாளுக்குள்ள 4வது நாளுக்குள்ள 5வது நாளுக்குள்ள கொஞ்சமாக உடஞ்சி கொஞ்சமாக தேங்கியிருக்குன்னா 5 நாளுக்கு அப்புறம் லிவர் வேலையை ஆரம்பிச்சு மெச்சூரிட்டி வந்ததுக்கப்புறம் லிவர் வேலையை ஆரம்பிக்கும். அது இவ்வளோ தேங்கினதை லிவரை கொஞ்சமாக கிளியர் பண்ணும். 6வது 7வது நாள் கிளியர் பண்ண ஆரம்பிச்சு 2 வீக்ஸில் கிளியர் பண்ணும். 2 வாரத்துக்கு மேலே ஜாண்டிஸ் இருந்துகிட்டே இருந்தாலும், முதல் 24 மணி நேரத்தில் ஜாண்டிஸ் தெரிஞ்சதுனாலும் அது சிவியரான ஜாண்டிஸ், பெத்தலாஜிக்கல் ஜாண்டிஸ்னு பேர். அதுக்கு நடுவில் வர்றதுக்கு பேர் ஃபிசியலாஜிக்கல் ஜாண்டிஸ். ஃபிசியலாஜிக்கல் ஜாண்டிஸ்னா சாதாரண பால் காமாலை. இதை பற்றி பயப்பட தேவை. இது ஒரு சிலருக்கு செல்கள் உடையிறது நிறைய இருக்கலாம். ஸோ அதனால என்னாகும், கொஞ்சமாக உடஞ்சி கொஞ்சமாக தேங்கிறதுக்கு பதில் நிறைய உடஞ்சி நிறைய தேங்கி என்ன ஆகும், இப்போ சப்போஸ் 2nd டே 3rd டே 4th டே 5th டே இவ்வளோ கொஞ்சமாக உடஞ்சி கொஞ்சமாக தேங்கிங்கன்னா 5 நாளுக்கு அப்புறம் லிவராக இருக்குது. இதே 2nd டே இவ்வளோ, 3rd இவ்வளோ, 4th இவ்வளோ, 5th இவ்வளோ அப்படின்னு நிறைய உடஞ்சி நிறைய தேங்கிச்சுன்னா லிவர் 5 நாளுக்கு அப்புறம் வேலையை ஆரம்பித்தாலும் இவ்வளோ ஃபுல்லாக கிளியர் பண்ண முடியும். எப்படி லிவர் வேலையை ஆரம்பிக்கல கிளியர் பண்ணிடுவோம், 2 வாரத்தில் கிளியர் பண்ணுறதுக்குள்ள 5 வாரம் 6 வாரம் கூட எடுக்கும். பட் விட்டுட்டோம் அப்படின்னா இவ்வளோ அதிகமான லெவல் ரொம்ப நேரம் பிளட்லேயே உடம்புலேயே தேங்கி இருந்தது அப்படின்னா மூளையை பாதிக்க வாய்ப்பு. ஸோ அதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு பேர் தான் மஞ்சள் காமாலைக்கான வைத்தியம் லைட் ஃபோட்டோ தெரப்பின்னு சொல்லக்கூடிய லைட் வைப்பாங்க. லைட் என்ன பண்ணுது அப்படின்னா மேலே வச்சுருப்போம், குழந்தைக்கு மேலே கீழே இருந்து கூட வைக்கலாம். ஸோ அது என்ன பண்ணும், லைட் போய் ஸ்கின்ல போடும், ஸ்கின்ல இருக்கக்கூடிய ஜாண்டிஸ்க்கு மேலே ஆக்ட் பண்ணி அதை சுத்திகரித்து உள்ள தள்ளும், குழந்தை யூரின் மோஷன் வழியே வெளியில் தெரியும். இதுக்கு பேர் ஃபோட்டோ தெரப்பின்னு பேர். அது எப்படி வேலை செய்யுது அப்படின்னா ஸ்கின்ல போய், இப்போ ஏதாவது மற்ற லைட்டில் காமிச்சா ஒரு சில சொல்லுவாங்க, என் பேரன் பேத்தி கூட வந்திருந்தது, நாங்கள்லாம் சன்லைட்டில் காமிச்சேன், அதுலேயே சரியாயிடுச்சு மஞ்சள் காமாலை, நீங்கள் என்ன லைட்டில் வைக்க சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லுவோம். இது சன்லைட்டில் காமிச்சா கிளியர் ஆகாது. சன்லைட்டில் இருக்கிறது அல்ட்ராவயலட் ரேஸ். நம்ம வைக்கிற லைட்டோட வேவ் லென்த் பார்த்தீங்கன்னா 425 to 475 வேவ் லென்த்தில் லைட் போய் படும் ஸ்கின்ல. அது அந்த வேவ் லென்த்தில் வரக்கூடிய லைட்டுக்கு தான் பிலிரூபினா அப்படின்னு சொல்லக்கூடிய மஞ்சள் காமாலை பிக்மெண்ட்டை அப்சர்வ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குது. அதுதான் 3 மெக்கானிசம் மூலமாக அதை இறக்கும். ஃபோட்டோ ஆக்சிடேஷன், ஃபோட்டோ ஐசோமரைசேஷன், இது மாதிரி மெக்கானிசம் இருக்குது. அது மூலமாக போய் ஆட் பண்ணி உள்ள தள்ளி யூரின் மோஷன் வழியே வெளியில் இறக்கும். சரி, இது எல்லாருக்கும் தேவைப்படாது. யூஸ்வலாக மருத்துவர் பரிசோதிச்சுட்டு மஞ்சள் காமாலை அதிகமாக இருக்கான்னு பார்ப்பாங்க. அன்றைக்கி 2வது 3வது நாள் டெஸ்ட் பண்ண தேவைப்படலாம். குழந்தைக்கு மஞ்சள் அதிகமாக இருந்ததுன்னா டெஸ்ட் பண்ணி பார்க்குறது, ஜாண்டிஸ் அதிகமாக இருந்ததுன்னா லைட் வைக்க தேவைப்படும், லோவாக இருந்தால் தேவைப்படாது. 2வது 3வது நாள் வர்றது 5 நாள் வரலும் அதிகமாகும், 5 நாளுக்கு அப்புறம் அதுவாக இறக்கும். கொஞ்சமாக அதிகமாச்சுன்னா சாதாரண பால் காமாலை வைத்தியம் பண்ண தேவையில்லை. நிறைய ஆரம்பிச்சு நிறைய அக்யூமுலேட் ஆயிடுச்சு அப்படின்னா அது பெத்தலாஜிக்கல் ஜாண்டிஸ், அதுக்கு வைத்தியம் பண்ணும். அல்லது எக்ஸாஜரேட்டட் ஃபிசியலாஜிக்கல்
ரெகுலராக வரக்கூடிய ஃபிசியலாஜிக்கல் ஜாண்டிஸ் எக்ஸாஜரேட் ஆகிடுச்சு, அதுக்கு வைத்தியம் பண்ண வேண்டியது இருக்கும். இது யாருக்கு வரும் யாருக்கு வராதுன்னு எக்ஸாக்டாக சொல்ல முடியாது, அது நாள் கூட பார்த்தா தான் தெரியும். இது யூஸ்வலாக எல்லா ஹாஸ்பிட்டலும் பார்த்தீங்கன்னா நார்மல் சிசேரியன் டெலிவரி எப்படியும் ஹாஸ்பிட்டலில் 3 நாளாகவே இருப்பாங்க. ஸோ 3ஆவது நாள் முடியல ஒரு ஸ்க்ரீனிங் டெஸ்ட் ஒன்று ஆப்ஷனல் டெஸ்ட் இருக்குது, இந்த டெஸ்ட் பண்ணையில் சேர்த்து பண்ணிடுவாங்க. ஸோ அந்த ஜாண்டிஸ் டெஸ்ட் லோவாக இருந்து டெஸ்ட் பண்ணி பார்த்தது வேல்யூ கம்மியாக இருந்ததுன்னா வைத்தியம் பண்ண தேவையில்லை, வீட்டுக்கு அனுப்பிடுவோம். வேல்யூ அதிகமாக இருந்ததுன்னா லைட் வச்சு கண்ட்ரோல் பண்ணி தான் அனுப்புவோம். இப்போ ஒரு சிலர் பக்கத்துலேயே வீடு பக்கம் 2ஆவது நாள் டெலிவரி ஆன அன்னைக்கு மதர் நல்லா இருக்காங்க, பேபி நல்லா இருக்கு, பேபிக்கு இது வரையும் ஜாண்டிஸ் தெரியல அப்படின்னா வீட்டுக்கு போயிட்டு ஒரு 3 டேஸில் வாங்க. அந்த 3rd டேக்கு பிறந்த 2ஆவது நாள் வீட்டுக்கு அனுப்புறாங்கன்னா 5ஆவது நாள் வாங்க, பிளட் டெஸ்ட் பண்ணிக்கலாம். இன்னைக்கு ஜாண்டிஸ் அதிகமாக இருந்ததுன்னா அட்மிட் பண்ணி லைட் வைப்போம், ஜாண்டிஸ் கம்மியாக இருந்தால் வீட்டுக்கு அனுப்பிடுவோம். நம்ம அதுக்கேற்ற மாதிரி டாக்டர் சொல்கிறதுக்கு ஏற்ற மாதிரி இப்போ இண்டிவிஜுவல் பேபிக்கு ஏற்ற மாதிரி பார்த்துட்டு சொல்லுவாங்க, அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கலாம்.